என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். காதலை உன் கண்ணீரில் கண்டேன் நாவல் பகுதி 2. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் இடையில் சண்டை நடக்கும் போது பாட்டி வீட்டில் இருக்கவில்லை. அவர் வீட்டிற்கு வந்ததும் அங்கு வேலை செய்யும் பெண்மணிகள் நடந்த விஷயத்தை பாட்டியிடம் கூற, அவர் முதல் வேலையாக அப்பாவை அழைத்து விஷயத்தை கூறிவிட்டு நேராக சைதன்யா அம்மா அறைக்குதான் வந்தார். விழி மூடி படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் அவர் விழிகள் இப்போதும் நிறைந்து வழிந்து கொண்டுதான் இருக்கிறது. அம்மா அருகில் வந்து அமர்ந்த பாட்டி அவர் தோளில் கை வைத்தார். மெல்ல விழிகளை திறந்து பாட்டியை பார்த்த அம்மா, நாங்க இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு தோணுது அத்தை என்று கூற, என்னம்மா இது, நீ இப்படி பேசினா இப்படி? அவ குணம்தான் உனக்கு தெரியுமேம்மா. பூரணிக்கு அடுத்தவங்களுடைய மனச காயப்படுத்தாம பேச தெரியவே தெரியாது. அப்படியும் சொல்லிட முடியாது. அடுத்தவங்களை காயப்படுத்தாம இருந்தா அவளுக்கு தூக்கமே வராது. நீ இல்ல, கட்டின புருஷனை கூட அவ சும்மா விடுறது இல்ல. நீ பாத்துட்டு தானே இருக்க. அவ சொன்னாளேன்னு சொல்லி நீ இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா? அம்மா அமைதியாக அமர்ந்திருக்க, நீ உன் புருஷனை சந்தேகப்படுறியாமா என்று கேட்டார் பாட்டி. அதற்குள் அப்பா வந்துவிட, நான் அப்புறமா வரேன் என்று கூறி பாட்டி எழுந்து சென்று விட, அம்மா அருகில் வந்து அமர்ந்த அப்பா அம்மாவின் சோகமான முகத்தை கண்டு பதறி போனார். இந்து, அண்ணி சொன்னதுல எந்த உண்மையும் இல்ல. நான் உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சது என்னவோ உண்மை. நான் கௌசல்யா வீட்டுக்கு 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். மத்தபடி எங்களுக்கு இடையில எந்த தப்பான உறவும் கிடையாது. கௌசல்யாவை எனக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லி கௌசல்யா வீட்டுல அத்தையும் மாமாவும் பேசி இருக்காங்க. ஆனா அத்தையும் மாமாவும் அந்த வீட்டுல வந்து பேசவே இல்லை. அந்த விஷயத்த பத்தி எனக்கும் தெரியாது, அப்பா அம்மா யாருக்கும் தெரியாது. ஆனா அத்தையும் மாமாவும் வீட்டுல அடிக்கடி எனக்கு தான் கௌசல்யாவை கட்டி வைக்க போறதா சொல்லி இருக்காங்க. அதை கேட்டே வளர்ந்த கௌசல்யா என்னையே உருகி உருகி காதலிச்சிட்டு இருந்திருக்கா. அது எனக்கு தெரியாது. நானும் அவளை காதலிச்சிருந்தா நான் எப்படி உன்னை காதலிச்சிருப்பேன்? நீ ஏன் அதை யோசிக்கல? நான் அவளை காதலிக்கலன்னு மட்டும் இல்ல, அவ என்ன காதலிச்ச விஷயம் எனக்கு தெரியவும் தெரியாது. நாம ஊருக்கு வந்த பிறகுதான் அவ கல்யாணமே செஞ்சுக்கலன்னு எனக்கு தெரிய வருது. ஏன்னு அவகிட்டயே கேட்டேன். அவ எந்த பதிலும் சொல்லல. அத்தைதான் உன்னை மனசுல வச்சுக்கிட்டு வேற ஒருத்தரை கட்டிக்க அவ விரும்பல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டதும் ஷாக் ஆயிட்டேன். என்ன அத்தை உளறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போதுதான், அவளுடைய இந்த நிலைமைக்கு நாங்க மட்டும்தான் காரணம், அவளை உனக்குதான் கட்டி வைக்க போறோம்னு சொல்லி வீட்டுல நாங்க பேசிக்கிட்டோமே தவிர அத உங்க வீட்டுல வந்து சொல்லாதது எங்க தப்புதான். நீ இப்படி திடீர்னு ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுப்பேன்னு நாங்க யாரும் கனவுலையும் நினைக்கல. அப்படி தெரிஞ்சிருந்தா உங்க வீட்டுல வந்து பேசி இருப்போம் அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் அத்தை சொல்லிட்டு போனாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? எப்படியாவது கௌசல்யா மனச மாத்தி நல்ல ஒரு இடத்துல அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்ற ஆசையில தான் 2-3 தடவை நான் அத்தை வீட்டுக்கு போனேன். ஆனா கௌசல்யா கிட்ட இவ்வளவு சொல்லியும் அவ வேற ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. மத்தபடி எனக்கு எந்த தப்பான நோக்கமும் இருக்கல. எங்களுக்கு இடையில எந்த தப்பான உறவும் கிடையாது. அவ என்ன காதலிக்கிறா சரிதான், அதுக்காக நான் அவளை தப்பான கண்ணோட பார்க்கவே இல்லை. அவளும் மனசுக்குள்ளேயே என்ன வச்சு காதலிக்கிறாளே தவிர உனக்கு துரோகம் செய்யணும்னு கனவுலையும் நினைக்கல. அப்பா இவ்வளவு தெளிவாக எடுத்து கூறியும் அம்மா கண்ணீரோடு அமர்ந்திருக்க, நீ என்ன நம்பலையா இந்து என்று அப்பா பரிதாபமாக கேட்க, எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நான் உங்களை சந்தேகப்படல. ஆனா என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை பாழாயிடுச்சேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க வார்த்தையில ஒளிஞ்சிருக்கிற இன்னொரு பொருளையும் என்னால உணர முடியுது. கௌசல்யா மட்டும் உங்களை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீங்க என்ன காதலிச்சிருக்க மாட்டீங்க. ஐயோ இந்து, நான் அப்படி சொல்லல. இல்லைங்க, தெரியாமையா இருந்தாலும் உங்க வாயில இருந்து வந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. நான் கௌசல்யாவை பார்த்திருக்கேன். அத்தை கூட கோயிலுக்கு போகும்போது ஒரு 4-5 தடவை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா இருக்கா. அவளை பிடிக்கலன்னு எந்த ஒரு ஆணாலையும் சொல்ல முடியாது, உங்களாலையும் கண்டிப்பா முடியாது. என்கிட்ட அதை வெளிப்படையா சொன்னா நான் உங்களை தப்பா நினைச்சிடுவேன்னு நீங்க பயப்படுறீங்க. அதுக்கு அவசியமே இல்ல. இவ்வளவு அழகான ஒரு அத்தை பொண்ணு இருக்கவே நீங்க எப்படி என்ன காதலிச்சீங்கன்னு அவளை பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் என் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டது உண்டு. அவ உங்களுக்கு காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாம இருந்ததாலேயே நீங்க என்கிட்ட விழுந்துட்டீங்க போல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க என்னையும் நம்ம பிள்ளைங்களையும் உயிரா நேசிக்கிறீங்க. இப்படி ஒரு நிலைமையில அந்த இந்திர லோகத்து சுந்தரியே வந்து
நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா என்னையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு கண்டிப்பா நீங்க அவ பின்னாடி போக போறதில்ல. அம்மா அப்படி கூறிய பிறகுதான் அப்பா மனம் ஆறுதல் அடைந்தது. நான் உங்களை உயிரா நேசிக்கிறேன். உங்க கூட ஒரு 100 வருஷம் வாழணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நான் ஆசைப்படுறேன். ஆனா அது நடக்கணும்னு இல்லையே. இந்த வாழ்க்கையில யார் யாருக்கு முன்னாடி போவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி நான் போயிட்டா அப்பவும் கௌசல்யா உங்களையே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க அவளை கல்யாணம் செஞ்சுக்கணும். அம்மா அன்று கூறிய அந்த வார்த்தைகள் இப்போதும் சைதன்யா செவிகளில் முழங்கிக் கொண்டே இருக்கிறது. அம்மா அப்படி கூறினாலும், ஏ மண்டு, நீ என் கூட ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு 100 வருஷம் வாழதான் போற. எதுக்கு தேவையில்லாத இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்க என்றுதான் கூறினார். அந்த நிகழ்வுக்கு பிறகு அப்பா அம்மாவின் பாசம் இன்னும் அதிகமானது போல்தான் சைதன்யாவுக்கு தோன்றியது. சைதன்யாவுக்கு மட்டுமல்ல, வீட்டில் அனைவருக்கும் அப்படித்தான் தோன்றியது. அது பெரியம்மாவை இன்னும் எரிச்சல் ஊட்டவே செய்தது. கௌசல்யா பற்றி அறிந்தும் எப்படி இவர்களால் இந்த அளவு நேசிக்க முடிகிறது என்ற சந்தேகம் அவருக்கு. இப்படி ஒரு நிலையில் அம்மா கௌசல்யாவை சென்று சந்தித்து அவரோடு நட்பு வைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் அவரை வீட்டிற்கே அழைத்து வந்து மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து பெரியம்மாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இருவருக்கும் இடையில் உருவான அந்த அழகான நட்பின் மீது யார் கண் பட்டதோ என்னவோ, 4 வருடங்களுக்கு மேல் அந்த நட்பு நீடிக்கவில்லை. அம்மாவின் உயிரை அந்த இறைவன் பறித்து விட்டானே. இப்போது அவன் கண்முன் டிரைவர் வேலுவும் அவரது பிள்ளைகளும் தான் வந்து நின்றனர். டிரைவர் வேலுவின் பிள்ளைகள் அத்தை பிள்ளைகளோடு தான் எப்போதும் விளையாடுவார்கள். ஆண் பிள்ளைகளை பார்த்ததும் மெதுவாக அந்த இடத்திலிருந்து நழுவி விடுவார்கள். அதன் காரணத்தை பற்றி சைதன்யா சிந்தித்ததே இல்லை. அதற்கு அவசியமும் இருக்கவில்லை. வெண்ணிலா, வெண்மலர் இருவரிடமும் சங்கவி, சங்கீதா, தர்ஷினி மூவர் மட்டுமே பேசுவார்கள். அவர்களோடு மட்டும்தான் அவர்கள் விளையாடவும் செய்வார்கள். ஆண் பிள்ளைகளிடமிருந்து அவர்கள் எப்படி விலகி இருக்கிறார்களோ அதே போன்றுதான் ஆண் பிள்ளைகளும் விலகியேதான் இருக்கிறார்கள். ஒரு முறை சைதன்யா மாட்டு கொட்டகையில் மாடு குட்டி போட்டிருக்கிறது என்று அறிந்து அதை பார்க்க சென்ற போதுதான் முதன்முறை டிரைவர் வேலுவின் வீட்டை பார்க்கிறான். சின்ன ஒரு ஓடு வீடு. சிறு வீடாக இருந்தாலும் திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக அந்த வீட்டை அவர்கள் எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார்கள் என்று கண்டு வியந்து போனவன், 4 பேர் வசதியாக படுத்து உறங்கக்கூட இடமில்லாத இந்த வீட்டை இவ்வளவு அழகாக அவர்களால் எப்படி வைத்திருக்க முடிகிறது என்று யோசித்தபடியே தான் அங்கிருந்து திரும்பி வந்தான். பொறாமையின் சிகரமான பூரணி பெரியம்மாவால் வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாகவே சென்று கொண்டிருந்தது. சைதன்யா 9ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் அப்பாவின் நெருங்கிய உறவினர் ஒருவரின் திருமணத்திற்காக அனைவரும் காரில் மேட்டுப்பாளையம் சென்றனர். 3 கார்களில் தான் பயணம். அப்பா அம்மா இருவரும் திருமணம் முடிந்து அம்மாவின் உடைந்த வளையல் ஒன்றை மாற்றி எடுப்பதற்காக நகை கடைக்கு சென்று விட்டு வருவதாக கூற, ஏனென்று தெரியவில்லை, சைதன்யா தாத்தாவோடு செல்வதாக கூற, நானும் அண்ணா கூட போறேன் என்று தர்ஷினியும் கூற, அப்பா அம்மா மட்டும் தனியாக நகை கடைக்கு செல்ல நேர்ந்தது. ஆனால் அம்மா திரும்பி வரவே இல்லை. அப்பா தான் காரை ஓட்டினார். எதிரே பாய்ந்து வந்த அந்த லாரி காரின் மீது மோதி கார் பள்ளத்தில் விழும்போது அம்மா தான் காரின் கதவை திறந்து அப்பாவை வெளியே தள்ளி இருக்கிறார். பலத்த காயங்களோடு அப்பா உயிர் தப்பினாலும் அம்மா காரோடு பள்ளத்தில் விழுந்து விட்டார். அம்மாவும் கதவை திறந்து குதிக்க முயன்றிருக்கிறார். ஆனால் அதற்குள் அனைத்தும் கைமீறி சென்று விட்டது. அதன் பிறகு கௌசல்யா சித்தி தான் சைதன்யாவையும் தர்ஷினியையும் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டார். அதற்கு பெரியம்மா வாயிலிருந்து அவர் வாங்காத ஏச்சு பேச்சுகளே இல்லை. அனைத்தையும் தாண்டி தங்களை உயிராக பார்த்து கொள்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்த கௌசல்யா சித்தியை அம்மாவுக்கு அடுத்த இடத்தில் சைதன்யா வைத்திருக்கிறான். அம்மா இறந்து 1 ஆண்டு ஆன பிறகு கூட அப்பா சித்தியை மணக்க தயாராகவில்லை. ஆனால் உன்னோட அண்ணிக்கிட்ட இருந்து உன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க கௌசல்யாவை நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்பவே உன் அண்ணியோட ஏச்சு பேச்சுக்களை தாங்கிக்கிட்டு தான் உன் பிள்ளைகளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறா கௌசல்யா. அவளுக்கு ஒரு உரிமைய, ஒரு அங்கீகாரத்தை நீ கொடுத்தே ஆகணும். தினைக்கும் பூரணி வாயால அவ காயப்படுறத நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்களால கௌசல்யாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அவளுக்கு இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லாத போது எங்களால எப்படி கௌசல்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும்? பூரணிக்கு பயந்துதான் கௌஷிக்கு பண்ற பெரிய பெரிய தப்புகளை கூட யாராலையும் கண்டிக்க முடியல. ஏதாவது சொன்னா என் பையன் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி எங்க கிட்ட சண்டைக்கு வரா. பூரணி அவனுக்கு சப்போர்ட் பண்றதாலேயே அவர் ரொம்ப மோசமா எல்லார்கிட்டயும் நடந்துக்கிறான்.
இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். உனக்கு ஒரு மனைவி தேவையில்லாம இருக்கலாம், ஆனா உன்னுடைய பிள்ளைகளுக்கு அம்மா தேவை. அவங்களுக்காக நீ கௌசல்யாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும். தாத்தா பாட்டி அப்பாவிடம் பல முறை கூறிய பிறகு கூட அப்பா மனம் மாறிய பாடில்லை. ஆனால் அன்று வெளியே சென்ற அப்பா கார் கீயை எடுக்க மறந்ததால் திரும்பி வீட்டிற்கு வரும்போது பூரணி பெரியம்மா கடுமையான வார்த்தைகளால் சித்தியை தாக்குவதை அவர் கேட்டுவிட்டார். அதன் பிறகு அப்பா எதை பற்றியும் யோசிக்கவில்லை. அப்போதே கௌசல்யா சித்தியின் கரத்தை பிடித்து இழுத்து செல்வது போல் அழைத்து சென்று கோயிலில் வைத்து தாலி கட்டி தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள பூரணி பெரியம்மாவுக்கு கோபம் உச்சியை தொட்டது. முறைப்படி திருமணத்தை பதிவும் செய்த அப்பா, இனிமே இவ என்னுடைய மனைவி, இவளை எவ்வளவு ஏதாவது பேசினீங்க அவ்வளவுதான் என்று பொதுவாக கூறிவிட்டு பெரியம்மாவை ஒரு முறை முறைத்துவிட்டுதான் வெளியே சென்றார். அதன் பிறகு கௌசல்யா சித்தி வீட்டிலேயே தங்கிவிட சைதன்யா தர்ஷினிக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அவர்களது மகிழ்ச்சி பூரணி பெரியம்மாவின் நிம்மதியை கெடுத்துக் கொண்டேதான் இருந்தது. கௌசல்யா சித்தியை அப்பா மணந்து 1 மாதம் கூட ஆகவில்லை. சித்தியின் பாசத்தில் அம்மாவின் இழப்பை சைதன்யா மறந்திருந்த அந்த வேளைதான் அந்த கசப்பான நிகழ்வு அரங்கேறியது. அன்று பள்ளி முடிந்து வந்த சைதன்யா கன்றுக்குட்டி கட்டு அவிழ்ந்து வாசலில் ஓடுவதை கண்டு அதை பிடித்து சென்று கொட்டகையில் கட்டிவிட்டு வந்து விட்டான். அதன் பிறகுதான் சென்று குளித்தான். குளித்து விட்டு வந்தவனை சித்தி தான் வந்து அழைத்தார். சைதன்யா, அப்பா உன்னை கூப்பிடுறாருப்பா, நீ ஏதாவது தப்பு செஞ்சியா? அப்பா ரொம்ப கோபமா இருக்காரு என்றார். நான் எந்த தப்பும் செய்யல சித்தி என்றான். சரிவா, அப்பா கூப்பிடுறாரு, என்னன்னு வந்து கேளு என்று கூறி அவனை வாசலுக்கு அழைத்து வந்தார். அவன் வாசலுக்கு வந்த போது டிரைவர் வேலுவும் அவர் மனைவி ருக்மணியும் அவர்களது 2 பிள்ளைகளான வெண்மதி வெண்மலரும் வாசலில் நிற்கிறார்கள். தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமா கௌஷிக் கௌதம் சங்கவி சங்கீதா அனைவரும் வாசலில் தான் நிற்கிறார்கள். வெண்மலர் அழுதபடி நின்று கொண்டிருக்க என்ன ஆயிற்று, அவள் ஏன் அழுகிறாள் என்று அறியாது சித்தியை பார்த்தவன், இந்த பொண்ணு ஏன் அழறா சித்தி என்று கேட்டான். தெரியலப்பா என்று சித்தி கூற அப்பாவின் கோபமான விழிகள் சைதன்யாவை எரித்து விடுவது போல் பார்த்தது. பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.